ஒரு 25 மினிட்ஸ் போகும். ஸோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரரும் வந்து இந்த வாய்ப்பை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே காத்துட்ருக்கு. சாதாரணமாக இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை வியாபாரம் பண்ணுறோம், தொடர்ந்து ஒரு 20 வயசுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கோம். பட் எத்தனை பேர் எடுத்த விஷயங்கள்ல லைஃப்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. 100 இந்தியர்கள் அவங்க 20 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் பயணம் பண்ணதை பார்த்து எத்தனை பேர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற போது, இந்த 65 வயசு சொல்ற போது இந்த 100ல ஒரு 36% பேர் வந்து உயிரோடவே இல்லை. அதை தாண்டி ஒரு 54% பேர் மற்றவங்கள சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5% வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அவங்க லைஃப் லீட் பண்றதுக்காக வந்து வேலை செஞ்சு அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வேலை, பூ கட்டுற வேலை, இந்த மாதிரி. அடுத்தது 1% மட்டும்தான் வந்து ராயல் ஃபேமிலி. 4% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், அதாவது பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற ஒரு நிலை அடைஞ்சு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. ஸோ இந்த 4% மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப சாதாரணமாவே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இங்க ஜிக் ஜிக்லர் அப்படின்றவரோட கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்டோட தந்தைன்னு சொல்லி அமெரிக்கால சொல்லுவாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு தானாவே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரு. அதன்படி மக்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் தேவையான முக்கியமான 2 விஷயம் வந்து ஆரோக்கியம், செல்வம், இது ரெண்டும் தான். இது ரெண்டுமே சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ண இடத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறிதான். பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்க எல்லாரையும் மை சக்சஸ் டீம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்வைட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஆரவி. இந்த வாய்ப்புல ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கேன். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய சினாரியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா, விலைவாசி உயர்ற வேகமும் நம்ம வருமானம் உயர்ற வேகமும் ஈடுகட்ட முடிகிற சூழ்நிலையில போயிட்டு இருக்கான்னு பார்த்தாக்கா, நிறைய பேரோட வீட்டில் வந்து அது ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பண தேவைங்கிறது அதிகமாயிடுச்சு. கூடுதலா ஏதாவது ஒரு விஷயம் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஏஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்காக வெயிட் பண்ணாது, அது கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட வயசு என்னன்றதை இந்த டேப்லெட் காலம்ல பார்த்துக்கோங்க. ஒருத்தரால வந்து 70 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வேலை பார்க்க முடியும் அப்படின்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து 45 வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நீங்க லைஃப்ல ஏற்கனவே வந்து 16,425 நாட்கள் கடந்து வந்துட்டீங்க. லைஃப்ல இனிமே பாக்கி இருக்கிறது வந்து 9,125 டேஸ் தான் வந்து உழைக்கக்கூடிய ஒரு நாட்களா இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது நம்ம. பட் இந்த 9,000 டேஸ்லயுமே வந்து இரவு நேரங்கள்ல நம்ம தூங்கிடுறோம். பண்டிகை நாட்கள் சண்டேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல பாதிக்கு பாதி கம்மியாயிடுது. இப்போ கிட்டத்தட்ட 4,500 நாட்கள் கிட்ட தான் வந்து பேலன்ஸே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான வருமானத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நிறைய பேர் சூஸ் பண்றது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைப்பாங்க. பட் அவட ரியாலிட்டியில ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஷாப் ரெண்ட், டாக்ஸ், சேலரி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், டிஸ்ட்ரிபியூஷன், டெலிவரி, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணி ஒரு கடையை போட்டு உட்காந்தா கூட போட்ட முதலீடு எல்லாத்தையும் வந்து வித்தின் மந்த்துக்குள்ள எடுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து கட்டாயமா சாத்தியம் இல்லை. ஒரு வருஷத்துலேருந்து 2-3 வருஷம் வரைக்குமாவது வெயிட் பண்ணாதான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து வர முடியும். அப்படி இருக்க பட்சத்துல இங்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. நேரடி விற்பனை துறையில இங்க இருக்கக்கூடிய 98% ஆஃப் ஒர்க் வந்து கம்பெனியே செஞ்சிடுறாங்க. நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு 2% ஆஃப் ஒர்க் தான். ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம உணர்ந்த விஷயத்த பகிர சொல்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்போ உதாரணத்துக்கு கடையில ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வாங்குற போது அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அதிகபட்சமா ₹1.5 2 தான் இருக்கும். அந்த ஒரு 2 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கிட்டத்தட்ட 8 ரூபாய் அதிகமா நம்ம கொடுத்து வாங்குறோம். இந்த 8 ரூபாய் இடைப்பட்ட 8 ரூபாய் வந்து நிறைய நபர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுல சூப்பர் ஸ்டாக்கிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர் போக ஆட் ஏஜென்சிஸும் செலிபிரிட்டிஸும் தான் வந்து கோடிக்கணக்கில் இதுல சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த வரைமுறையை மாற்றி அமைச்சவங்க தான் நம்ம நேரடி விற்பனை துறை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பொருட்கள் எல்லாமே வந்து தரமா அவங்களோட ஓன் ஃபேக்டரியில தயாரிக்கிறாங்க. அதை தயாரிச்சு நேரம் அவங்களுடைய ஆபீசஸ்ல வச்சிடுறாங்க. இடைப்பட்ட தரகர்கள் யாருமே இல்லாம டைரக்டா நம்ம இங்க
இலவசமா பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பொருட்களை இவங்கள்ட்ட இருந்து வாங்கி பயன்படுத்துற போது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்காகவே வந்து நமக்கு வருமானம் தராங்க. இதை தாண்டி நம்ம மக்களுக்கு போய் ஷேர் பண்ணும்போது நம்ம மூலியமா நடக்கக்கூடிய சேல்ஸுக்கு கம்பெனி நமக்கு கூடுதலான போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து நம்ம தான். பட் ஆனா இந்த மாதிரியான ட்ரெண்ட் எல்லாம் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம். பட் உண்மையிலேயே ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ அதை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ 2010லேருந்து 2050 வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் அண்ட் டைரக்ட் செல்லிங் இதெல்லாம் தான் வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல நல்லா ஏர்ன் பண்ண முடியும், நல்லா செட்டில் ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இந்த நேரடி விற்பனை துறை எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. கவர்மெண்ட்லயுமே வந்து இதுக்கான கோர்சஸ்லயுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வந்து ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இதை தாண்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் நார்மல் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நார்மல் மார்க்கெட்ல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கோ அதிகமா சம்பாதிக்கிறதுக்கோ யாரும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுல, வேற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நமக்கு கூடவே இருந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வழிமுறைகள்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு இங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வின்வின் சுச்சுவேஷன் தான் நம்ம இங்க ஒர்க் பண்றோம். அடுத்தது நேரடி விற்பனை துறையில இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம நிறுவனத்தோட பேர் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அவார்ட் வந்து தொடர்ந்து 2 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்துல பயணம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து அவங்க லைஃப்ல வெறும் கமிட்மெண்ட்டுக்காக இல்லாம அவங்க கனவுகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவு இங்க வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கனவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கறதோ, இல்ல வீடு கட்டுறதோ, இல்ல கார் வாங்குறதோ, இல்ல வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போகிறதோ, பெரியவங்களை வந்து நல்லபடியா பாத்துக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ தொடர்ந்து வருமானம் வந்து எடுத்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட கிரேட் எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சார், தீபக் சூத் சார் அண்ட் கன்வர் பீர் சிங் சார். இவங்க 3 பேருடைய கூட்டமைப்பு தான் நம்ம வெஸ்டீஜ் நிறுவனம். இவங்களோட தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவங்க மக்கள் எல்லாருமே பொருளாதார சுதந்திரம் அடைந்து அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ வெஸ்டீஜோடைய குரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 2004 தொடங்கின நிறுவனம் 2 ஆபீசஸ்ல தொடங்கினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 21 ஆண்டுகளும் கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 49 ஆபீசஸ் இருக்கு. இந்தியாவை தாண்டி பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாள், சவுதி அரேபியா, ஓமன், யூஏஇ, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 நாடுகள் வந்து நம்ம வெளிநாட்டுகள்ல நம்ம இந்திய நாட்டுக்குரிய வந்து கம்பீரமா பறக்க விட்டுருக்கோம். இதை தாண்டி 4000க்கும் மேல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு. 6 விநியோகஸ்தர்கள் தொடங்கின கம்பெனி இப்போ கிட்டத்தட்ட 5 கோடி விநியோகஸ்தர்கள் இங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி குளோபல் ரேங்கிங்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து லட்சக்கணக்கான கம்பெனியோட போட்டி போட்டு டாப் 100ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய நிறுவனம் யாருன்னு பார்த்தோம்னா வெஸ்டீஜ் நிறுவனம் மட்டும்தான். அதுவும் 30வது பொசிஷன்ல இருக்காங்க. கன்சிஸ்டண்டா ஒரு 6 வருஷமா இந்த பொசிஷன்ல இருக்காங்க. இதை தாண்டி நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் கம்பெனி ஆஃப் தி இயர், கிரேட் பிளேஸ் டு ஒர்க், நேஷனல் பிராண்ட் எம்ப்ளாயர், பெஸ்ட் நியூட்ராசிட்டின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ஓன் ஆஃபீஸ் வந்து 100 கோடி ஒர்க் பில்டிங் வந்து நியூ டெல்லியில அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி கம்பெனியோட growthன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 கோடியில தொடங்கி நிறுவனம் கிட்டத்தட்ட இப்போ 3000 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல வெஸ்டீஜ் மில்லியனர்ஸ் கவுன்சில் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் பிரஸ்டீஜியஸ் கவுன்சில் இருக்கு. இந்த பிரஸ்டீஜியஸ் கவுன்சிலுக்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியா இருக்கு. இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மாதம் 10 லட்சத்துக்கும் மேல சம்பாதிக்க முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த கவுன்சில் மெம்பரா ஆக முடியும். ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இங்க பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 நபர்களுக்கு மேல இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 4 பேர் வரைக்கும் இந்த கவுன்சில்ல மெம்பரா இருக்காங்க. ஸோ இத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் இந்த வாய்ப்பு எடுத்து இப்போ மாதம் 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை அடைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உள்ள வர அத்தனை பேருக்குமே வந்து
என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ட்ரைனிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிசினஸ் டூல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கார் புக், லீடிங் லேடிஸ் கேட்லாக்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட்டிவ் டூல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்துற போது நமக்கு இங்க பெரிய அளவு சக்சஸ் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெண்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் நம்மளுது. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரணமான பெண்களா இருந்து இந்த வாய்ப்பை தொடர்ந்து எடுத்து பண்ணி இப்ப மாதம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் லேடிஸா இருக்காங்க. இவங்கள இவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அவங்க சக்சஸ் ஸ்டோரிய ஒரு புக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம கற்பகம் அப்படின்றவங்களும் வந்து இந்த புக்ல வந்து பதிவாயிருக்காங்க. ஸோ இவங்கள பத்தி நம்ம பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு முறை மூலியமா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 19 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூனிட்டி பூஸ்ட், ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்த சாப்பாடு எல்லாமே வந்து ஆரோக்கியமான ஒரு சாப்பாடா இருந்தது. இப்போ அந்த சாப்பாட்டுல வந்து அதிகமான குறைபாடுகள் இருக்கு. சத்துகள் இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை ஆல்டர்னேட்டிவ் வேல ஏதாவது கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்ட். இந்த கடல் பாசி, நொனாப்பழம், மாட்டு சிம்பல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற போது நம்ம உடம்புல இருக்க செல்களுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும். இந்த துணை உணவுகள் மூலியமா நம்ம செல்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து அந்த செல்களை எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ முடியும். அது மாதிரி ஸ்பிர்லினா நமக்கு 80% மேல புரோட்டீன் இருக்கு, மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால வந்து நமக்கு தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதே போல நோனாப்பழம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல தேவையில்லாத கெட்ட நச்சுகள் எல்லாத்தையும் உடம்புல இருந்து வெளியில எடுத்துரும். அஜீர்ண கோளாறுகள், அப்புறம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தீர்வா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சோத்துக்கத்தாழை சூட்டை குறைக்கும். அதே போல நமக்கு அஜீர்ண கோளாறுகள் இருந்து அதை சரி பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ரம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு சீம்பால்ல இருந்து செய்யறது. இது வந்து அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ், எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு செஞ்சு கொடுக்கும். அண்ட் ஆம்லா வந்து நமக்கு காட்டு நெல்லிக்காயின்னு செய்யறதுனால எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகப்படுத்தும், முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அண்ட் கான்சன்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ குடிக்கிற தண்ணிகள்ல வந்து சத்துகளே கிடையாது. ஸோ அதுல தேவையான தாது பொருட்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய உடம்புக்கு கிடைச்சதுன்னு அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அதை தான் வந்து அமெரிக்கன் ஆண்டர்சன் லேக்லேருந்து எடுத்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு 7 சொட்டு விட்டு ஒரு நாளைக்கு குடிச்சோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு தேவையான தாது பொருட்கள் அத்தனையுமே வந்து இதன் மூலியமா நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சப்லிங்குவல் ஸ்ப்ரே, அப்சார்பிட்ன்ற முறையில வந்து நமக்கு விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் மல்டி விட்டமின் அண்ட் விட்டமின் B12 இதெல்லாமே வந்து நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்ற போது நமக்கு இமீடியட்டா நம்ம பிளட்ல கலந்து நமக்கு அந்த டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து சீக்கிரமா மீண்டு வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது டிடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன், நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல, சுவாசிக்கிற காத்துல, அப்புறம் குடிக்கிற தண்ணியில எல்லாத்துலயுமே நச்சுகள் இருக்கு. பட் ஆனா அந்த நச்சுகள் வெளியில உள்ள போகுது ஒழிய வெளியில வரதுக்கு வழி இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல வருது. ஸோ அந்த நச்சுகள் வெளியில எடுக்கிறதுக்காக கால் மூலியமாவே எடுக்கிறதுக்காகவே வந்து டிடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் கொடுத்துருக்காங்க. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்றதுக்காக ஃபைபர், காட்டு கொத்தவராங்கால இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது குர்குமின் வந்து மஞ்சள்ல இருந்து கொடுத்துருக்காங்க. கேனோமா நமக்கு வந்து சிகப்பு நிற காளான்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரோஹாட், இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கிறதுக்காக நமக்கு ஃபிளாக்ஸ் சீட் ஆயில், கோஎன்ஜிம் கியூட்டன் அண்ட் எலார்ஜினின் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து நமக்கு ரத்த குழாயில எங்கேனா அடைப்புகள் இருந்தாலும் அதை கரைச்சி எடுத்துரும். எலார்ஜினைன் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகள் சுருக்கம் அடைஞ்சிருக்கு, தளர்ந்து போயிருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதயம் சம்பந்தப்பட்ட தசைகள் எல்லாமே வீக்கா இருக்கு அப்படின்னா இதை தொடர்ந்து எடுக்கும்போது அந்த இதய தசைகளுக்கு எல்லாமே ரத்த குழாய்க்கு எல்லாமே வந்து ஆரோக்கியத்தை திருப்பி எடுத்து கொடுக்கும். அண்ட் கோஎன்ஜைம் கியூட்டன், இது வந்து உடம்புல நிறைய பார்ட்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி. வயசாக வயசாக நமக்கு இது கம்மியாயிடுறதுனால தான் நமக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற போது நமக்கு எல்லா பாகங்களும் வந்து நமக்கு உடம்புல சீரா இருக்கும். அடுத்தது ஜாயின்ஸ் அண்ட் போன் ஹெல்த், இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலேயே எல்லாருக்குமே வந்து முடக்குவாதம், மூட்டு வலி, ஜவ்வு தேய்மானம், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா தான் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கொலாஜன் வந்து நமக்கு இந்த தசைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புரதச்சத்து. இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும் போது இந்த மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த
ஜவ் லிகமெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதுனால நமக்கு தொடர்ந்து அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை வந்து நமக்கு வந்து தேய்மானம் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த வலி வீக்கம் எல்லாமே கம்மி பண்ணி கொடுக்குது. அண்ட் குளுக்கோசமின் வந்து குருத்தெலும்பு எண்ணெய் பசையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அண்ட் கால்சியம் வந்து எலும்புக்கு தேவையான சுண்ணாம்பச்சத்தை நமக்கு அழகா கொடுக்குது. விட்டமின் டியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிட்னஸ் அண்ட் டயட். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்லிம் ஷேக், வெஸ்லிம் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் வெஸ்லிம் கேப்சூல்ஸ் அண்ட் டீ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கும் போது வெயிட்டை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி பிஎம்ஐக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. வெயிட் லாஸுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் விமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து நிறைய வந்து ஒர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒர்க்குக்கு போகிறதுனால அவங்க ஹெல்த்துக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அனீமிக் ப்ராப்ளம் அப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபோலிக் அயன் ப்ளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து கிரான்பெரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கர்ப்பப்பையில வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து சத்தாவரி வந்து ஒரு பெரிய தீர்வா இருக்கு. இதை தாண்டி இந்த ஹேர் ஃபால் நிறைய இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்கின்னு நெயில்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஹேர் ஸ்கின் நெயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி குழந்தைங்களுக்காக இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும் அவங்களால. அண்ட் ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில ரைஸ் பிரான் ஆயில், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல், டீ, காஃபி எல்லாமே இருக்கு. அண்ட் அடுத்தது ப்ரொஃபஷனல் ஹேர் கேர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேர் கேர் ரெஜிமை வந்து வீட்லயே அழகா பண்ணிக்கலாம். ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர் அண்ட் சீரம் வரைக்கும் அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் கேர் ரெஜிமும் வந்து வீட்லயே வந்து பண்ணிக்கலாம். அதை தாண்டி பர்சனல் கேர் கேட்டகரியில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோப்பு, டால்கம் பவுடர், டியோட்ரண்ட்டு, ஹேண்ட் வாஷு, ஷாம்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேச்சுரல் ரேஞ்ச் கேர்ல வந்து நமக்கு பர்சனலா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பீட்டா சர்டிஃபைட் அண்ட் நேச்சுரல் பேஸ்டா கொடுத்துருக்காங்க. ஓரல் கேர் கேட்டகரியில நமக்கு 3 வகையான பேஸ்ட் பிரஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் விமன் ஹைஜீன் கேட்டகரியில பெண்களுக்காக பிரத்யேகமா வந்து சானிடரி நாப்கின்ஸ் 8 லேயர் கொண்ட காட்டனால உருவாக்கப்பட்ட சானிடரி நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. பேண்டி லைனர் அண்ட் இன்டிமேட் ஃபோன் வாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைவேஸ் கேட்டகரியில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், லிக்விட் டிட்டர்ஜென்ட் பவுடர் அண்ட் டிட்டர்ஜென்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் துணி பாத்திரம் துளக்கிறதுக்கும் நமக்கு டிஷ் வாஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடுங்கிறதுனால விவசாயத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர், ரசாயன உரங்களை கம்மி பண்ணி நம்ம இயற்கை உரங்களை அதிகப்படுத்துறது மூலியமா விவசாயிகளுக்கு உரச்செலவை கம்மி பண்ணி அவங்க மகசூல ஒரு 30-40% அதிகப்படுத்துறதுக்குண்டான விஷயத்த நம்ம இங்க ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரூமன் கேட்டகரியில ஆண்களுக்காக பிரத்யேகமா ட்ரூமன் ஃபேஸ் வாஷ், டியோட்ரண்ட் அண்ட் பாத்திங் பார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிஸ்டர் ஆஃப் மிலன் கலர் காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வலினோலையும் கலர் காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆயில்ஸ் அண்ட் சீட்ஸ் பேஸ் பண்ணி பண்றதுனால எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கு. அண்ட் ஸ்கின் ஃபார்முலா 9ல பாத்தீங்கன்னா ஸ்கின்னில் ஒரு 3 லேயர் வரைக்கும் உள்ள போய் ஸ்கின்னு உள்ள இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியிட எடுத்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை கூட அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உலகத்திலே அதிகமான ஒரு ISO முத்திரை பெற்றிருக்க ஒரு தர சான்றிதழ் வாங்கிதான் நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் இத்தனை நாள் வெளியில வேற எங்கேயோ வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, இது நம்ம கடை மாத்தி இங்க வாங்கும்போது நமக்கு இங்க ஒரு பெரிய ஒரு வருமானம் இருக்கு. சாதாரணமா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு வகையான வருமானம் தான் வாங்குவோம். பட் ஆனா வெஸ்டீஜ்ல இங்க பொருள் வாங்கி பயன்படுத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற போது 9 வகையான வருமானம் கிடைக்குது. அதை ஒண்ணா பார்க்கலாம். முதல் வகையான வருமானம் சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன்ஸ் 10 to 30%. உதாரணத்துக்கு நம்ம எம்ஆர்பி ஒரு பொருளோட எம்ஆர்பி 130 ரூபாய் அப்படின்னாக்கா நம்ம ஆசை டிஸ்ட்ரிபியூட்டரா இணைஞ்சு வாங்கும்போது 100 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட 30 ரூபாய் வந்து சேவிங்ஸா இருக்குது. அடுத்தது அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5-16% கொடுக்குறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்குமே வந்து பாயிண்ட் வேல்யூ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம மாசம் வாங்குற பொருளுக்கு பாயிண்ட் வேல்யூ ஆட் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ நமக்கு கீழே புது நபர்கள் வரும்பொழுது அவங்களுக்கும் அவங்க செய்யற பாயிண்ட்டும் சேர்த்து நமக்கு இங்க அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 1ல இருந்து 599 வரைக்கும் 5%, 600ல இருந்து 2399 வரைக்கும் 8%, 2400ல இருந்து 5499 வரைக்கும் 12%, 5500க்கு மேல 16% போனஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாசம் 2000 பாயிண்ட் நான் பண்றேன், என்னோட டீமோட செய்யறேன் அப்படின்னாக்கா எனக்கு 8% போனஸ் வரும். ஸோ என்னோட இன்கம் வந்து 2800. ஸோ அதே அடுத்த மாசமும் செய்யும்போது நான் 12% ஸ்லாபுக்கு போயிடுவேன். ஸோ 2000 + 2000 4000 ஆயிடுது இல்லையா? ஸோ என்னோட இன்கமும் வந்து 4300 இன்க்ரீஸ் ஆயிடுது. அடுத்த மாதம் அதே 2000 பாயிண்ட் பண்ணும்போது 6000 ஆயிடுது. 4000 + 2000. ஸோ 16% ஸ்லாபுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 5760 ரூபா வந்து எனக்கு இன்கமா வருது. ஸோ தலைமுறை வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இதுல ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரே மாசத்துல 600 பாயிண்ட் பண்றதுக்கு பதிலா பாதிக்கு பாதி 300 பாயிண்ட் ஒரே மாசத்துல பண்றவங்களுக்கு ஃபாஸ்ட் அட் 8%ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான ரெகக்னேஷனும் எம்ஆர்பி 1000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட் வச்சிரும் கம்பெனி இருந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி ஒரே மாசத்துல 5500 பண்றதுக்கு பதிலா 1000 கம்மியா 4500 பாயிண்ட் பண்றும் போதே நம்ம ஃபாஸ்ட் அட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னேஷன் பண்றாங்க. இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து 15% எடுத்து வச்சு நமக்கு டைரக்டர் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ தலைமுறை வருமானம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பொசிஷனுக்கு போயிடுறோம் பிரான்ஸ் டைரக்டர் பொசிஷன்ல இருந்து. அடுத்தது டீம் பில்டிங் போனஸ் 3% கொடுக்குறாங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டு இந்த 3 பொசிஷனுக்கு மட்டும் 2000ங்கிறத 2600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300-600 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்க. இந்த போனஸை வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு செய்யறவங்க, இந்த பொசிஷன் அடையிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட மாசம் 10,000-இருந்து 15,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுது. அடுத்தது வந்து லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் 18% கொடுக்குறாங்க. சில்வர் டைரக்டர் பொசிஷன் போனதுக்கு அப்புறமா ஒரு டீம்ல இருந்து நம்மளால 5625 பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த போனஸ் எலிஜிபிள் ஆகும். அடுத்தது டிராவல் ஃபண்ட்ஸ் 3% கொடுக்குறாங்க. நமக்கு கீழே ஒரு குழு வந்து டைரக்டா உருவாக்கிட்டோம், அவங்கள மாதம் 2000 பாயிண்ட் தொடர்ந்து நம்ம அவங்களை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லைஃப் லாங் டிராவல் ஃபண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு கையில கொடுக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 3 ட்ரிப் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ட்ரிப்புக்கு நம்ம ஃபண்ட்ஸ் இருக்கு, நம்ம எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா தாராளமா ஒரு பைசா செலவு இல்லாம கம்பெனி செலவு மூலியமாவே நம்ம பல நாடுகள், வெளிநாடுகள் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அடுத்தது கார் ஃபண்ட். நமக்கு கீழே ஒரு 3 குழுக்கள் தொடர்ந்து 3 மாசம் 2000 பாயிண்ட் மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 4வது மாசத்துல லைஃப் லாங் 5% கார் ஃபண்ட் வந்துட்டே இருக்கும். இதனுடைய மேக்சிமம் கேப்பிங் 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பின் மூலியமா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் லக்ஸரி கார் இந்தியாவில மட்டுமே வாங்கியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட மக்கள் எம்எஸ்டி ஃபேமிலியில பிரீமியம் கார் வாங்கி அதுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு ஹவுஸ் ஃபண்ட்ஸ் 3% கொடுக்குறாங்க. நமக்கு கீழே ஒரு 6 குழுக்கள் மாதம் 2000 பாயிண்ட் 3 மாசம் தொடர்ந்து அவங்க மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாக்கா 4வது மாசத்துல இருந்து நமக்கு லைஃப் லாங் ஹவுஸ் ஃபண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய மேக்ஸிமம் கேப்பிங் வந்து 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் நம்ம இந்த இடத்துல நம்ம அடைஞ்சிருவோம். அடுத்தது நமக்கு 8 குழுக்கள் 12, 16 குழுக்கள் வரும்போது நமக்கு எலைட்ல போனஸ் 2% வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய கேப்பிங் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மாதம் 20 லட்சம் வரைக்கும் தராங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தாக்கா நமக்கு ரொம்ப அழகா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப் கொடுத்துருவாங்க. 24/7 வந்து நமக்கு ஆன்லைன்ல சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் கடை மாத்தி வாங்குறதுனால நம்ம லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இங்க பதிவு பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் இது மாதிரி ஏதாவது கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர்ல பதிவு பண்ணிக்கிட்டு வெளியில வாங்கிட்டு இருந்த பொருளை கடை மாத்தி இங்க ஒரு குறைஞ்சபட்சமா 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது நம்ம இங்க நிரந்தர விநியோகஸ்தர்கள் ஆயிடும். பட் ஆனா இதை வெறும் 1000 ரூபான்னு பார்க்காம இதுல எவ்வளவு பெரிய லாபம் இருக்கு அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும். ஸோ வெளியில மளிகை கடையில வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த குவாலிட்டியோ, டிஸ்கவுண்டோ, ஃப்ரீ ப்ராடக்டோ, போனஸோ, ஜிஎஸ்டி பில்லோ நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா 1000 ரூபாய் மொத்தமாவே அதுல நமக்கு பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது, செலவு மட்டும்தான். பட் ஆனா இங்க வெஸ்டீஜ்ல பார்த்தோம்னாக்கா நமக்கு 30 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கனால குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சேவிங்ஸ் வந்து 10லேருந்து 20-30% வரைக்கும் நமக்கு லைஃப் டைம் கிடைச்சிட்டே இருக்கும். ஃப்ரீ ப்ராடக்ட் 10% நமக்கு லைஃப் லாங் கிடைச்சிட்டே இருக்கும்.
போனஸ் வந்து நமக்கு 5-11% வரைக்கும் லைஃப் லாங் நமக்கு கேஷ் போனஸா திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். ஜிஎஸ்டி பில்லு ப்ராப்பரா ப்ரொவைட் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் யூஸரா இருக்கும் போதே நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 35% மேல லாபம் இருக்குன்னா இதை பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செய்யறவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறத நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்தாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை 2010 இவர் எடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் ரெண்டல்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். அப்பவே வந்து மாதம் 1 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து கூடுதல் வருமான வாய்ப்பு வேணுன்றதுக்காக வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்காரு. முதல் வருமானமா வந்து 289 ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த வருஷத்தோட டோட்டல் ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 29,288 ரூபாய். மாசம் 12 மாசத்துக்கு ஆவரேஜா ஸ்பிளிட் பண்ணா 2,400 ரூபாய் வருது. ஸோ இதே வந்து 2011 பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் ஆனுவல் இன்கம் கிட்டத்தட்ட 2,22,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த்லி ஆவரேஜ் 18,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. 2012 9 லட்சம், 2013 டோட்டல் ஆனுவல் இன்கம் 24 லட்சம், 14 29 லட்சம், 15 26 லட்சம், 16 26 லட்சம், 17 27 லட்சம், 18 30 லட்சம், 19 33 லட்சம். மாசம் ஆவரேஜா வந்து 2.25 லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. 2020 38 லட்சம் டோட்டல் ஆனுவல் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. மாதம் 3 லட்சம் குறையாம இன்கம் மாதம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவருடைய இன்கம் பாத்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல கம்பெனியில கொடுக்கக்கூடிய 9 வகையான வருமானமும் ஈட்டிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு நிலையில இருக்காரு. கிட்டத்தட்ட இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சந்தேகம் இருங்க, கீழே வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்கோம். இதை எங்க வேணா எடுத்துட்டு போய் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த கனவுகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 28 நாடுகள் அவரும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. இத்தனை வருஷத்துல 15 வருஷத்துல ஒரு வருஷமும் 2 ட்ரிப்பு, பெரிய லைஃப் ஸ்டைல், பிசினஸ், இன்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் நம்ம ஜாபுக்கெல்லாம் போறோம், நிறைய ட்ரை பண்றோம். பட் ஆனா இந்த லைஃப் வந்து நமக்கு இங்க இந்த வாய்ப்பின் மூலியமா நிகழ்சனமா இங்க கிடைக்கிறத நம்ம அழகா பார்க்க முடியுது. இதை தாண்டி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனவுகள், கார் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2013 முதல் கார் வாங்கியிருக்காரு ஸ்விஃப்ட் டிசைர். 2016 2வது கார் ஹோண்டா கிரீட்டா வாங்கியிருக்காரு. 3வது கார் லக்ஸரி கார் இன்னும் சில மாதங்கள்ல எடுக்க போறாரு. அதோடைய போட்டோ நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரமே வர ஆரம்பிச்சிடும். இது தவிர 3 ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில மட்டுமே இந்த வாய்ப்பின் மூலியமா ஹவுஸ் ஃபண்ட்ஸ் மூலியமா வந்து வாங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்றவர் இவர் மட்டும் தான் ஏர்ன் பண்றாருன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேரை ஏர்ன் பண்ண வச்சுதான் இவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கற்பகம் சொல்லிட்டு 6வது படிச்சுட்டு இட்லி தோசை மாவு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அரைச்சிட்டு. இதை வந்து இந்த வாய்ப்புல வந்து ஹெல்த்துக்காக சப்ளிமெண்ட் எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க, பதிவு பண்ணிட்டு. ஹெல்த் சப்ளிமெண்ட் பயன்படுத்தினதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 150 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. இது என்னன்னு கேட்க போய் இதுல வந்து வருமான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை தொடர்ந்து செஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா மாசம் 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. முன்னாடியே வந்து அந்த லீடிங் லேடிஸ்ன்ற புக்ல வந்து போட்டோ காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த பர்சன் தான் இவங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் லைஃப் கிடைச்சிருக்கு பாருங்க. இதை தாண்டி இவங்க 2 கார் அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி 3வது கார் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடும் வாங்கியிருக்காங்க இந்த வாய்ப்பின் மூலியமா. 15 ட்ரிப்ஸும் வந்து போயிட்டு வந்திருக்காங்க வெளிநாடுகள்ல. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டர் குமரவேல் இந்த வாய்ப்பை தொடர்ந்து எடுத்து செஞ்சு மாசம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ் ப்ரொஃபஸரா முன்னாடி இருந்தவர். இவங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் உஷான்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து எடுத்து செஞ்சு இப்போ மாசம் 60,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலியமா ஒரு காருமே வாங்கியிருக்காங்க. நம்ம போதும் பொண்ணு மேடமும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க தான். இந்த வாய்ப்பை தொடர்ந்து எடுத்து செஞ்சு இப்ப மாசம் 45,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கார் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் மாரியப்பன் ஒரு விவசாயி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்ல போனதன் காரணமா வெஸ்டீஜ் மூலியமா வரக்கூடிய வருமானமே கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் சரவணன் இவர் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்தவர். இந்த வாய்ப்புல இப்போ கிட்டத்தட்ட 40,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கார். இவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுப்பிரமணி தனியார் பேருந்து நடத்துனரா இருந்தவர். இப்ப இந்த வாய்ப்பை தொடர்ந்து எடுத்து பண்ணி கிட்டத்தட்ட மாசம் 40,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சதீஷ்குமார் இவர் வந்து ஷிஃப்ட் ஜாப் போயிட்டு இந்த வாய்ப்பை தொடர்ந்து பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்புல வருமானம் கிட்டத்தட்ட 40,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆர் எஸ் ராஜன் சார்
முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த அம்பாசிடர் கேட்டகரி விஎம்சிஎம் மெம்பரா இருக்கவர், அவர் தான் இவரு. ஸோ இவரோட இன்கம் பாத்தீங்கன்னா மாசம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்காரு. 9 கார்கள் மாறி இருக்காரு. ஒரு வில்லா வந்து 4 கோடி ஒர்த் வில்லா வந்து இங்க சென்னையில கட்டியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் இவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் மிஸ்டர் சித்தார்த் சிங். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஏஷியால டாப்பஸ்ட் ஏர்னர் இன் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா இவர் பேர் தான் வரும். ஸோ வெஸ்டீஜ்ல இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ஏர்னர் வந்து நம்ம சித்தார்த் சிங் சார் தான். நம்ம இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் அதை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% சக்சஸ் இருக்கு. இதை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய நம்ம ரீசன் சொல்லுவோம். பட் ஆனா பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் கூட இதை செய்ய முடியாதுன்னு சொல்லாம எடுத்து செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சு யோசிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இப்போ வருமான பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா 95% மேல யாருமே அந்த பாதுகாப்பை கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன, ஜாப்ல அந்த செக்யூரிட்டி கிடையாது, இன்கம் செக்யூரிட்டி கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை செஞ்ச ஒரே காரணத்தினால அவங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப 2 பேருமே வந்து உயிரோட இல்ல, ஏதோ ஒரு காரணத்துல இறந்துட்டாங்க. பட் ஆனா அவங்க உயிரோட இருக்கும்போது அந்த வருமானம், வெஸ்டீஜ்ல இருந்து போயிட்டு இருந்த வருமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க இப்ப இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போற வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவங்க வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமான வருமானம் இப்போ அந்த குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு வருமான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பத்தி தான் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வருமான பாதுகாப்பை உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியா இங்க அழகா எம்எஸ்டி ஃபேமிலியில இணைந்து நம்ம அழகா வந்து இதை கத்துக்கிட்டே வந்து செஞ்சுட்டு வளரலாம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. இந்த உங்களோட லிங்க் ஷேர் பண்ணவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இது என்ன ஏது எப்படி செய்யணுன்றதை கேட்டுக்கோங்க. ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு இதை தொடர்ந்து கத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கும் சக்சஸ் இருக்கு. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.